எனது அன்புக்கினிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் திரும்பவும் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் ராயல் பாபா இங்கிலீஷ் வெப் டேபிள் A to Z. இந்த வெப் டேபிள் நீங்கள் முழுமையாக இந்த கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் போய் இணைப்பில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய விலை 300 ரூபாய். PDF ஃபார்மில் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் பிரிண்ட் எடுத்து பைண்ட் செய்து உங்களுடைய புத்தக அலமாரியில் வைத்துக்கொள்ளும், படியுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் இதை பார்த்து கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். Students have to study at least 10 verbs every day. Please note that each and every verb has been explained with examples. மாணவர்கள் குறைந்தபட்சம் 10 வினைச்சொற்கள் கற்க வேண்டும். ஒவ்வொரு வினைச்சொல்லும் உதாரணங்களுடன் விளக்கப்பட்டு இருக்கின்றன. இதை வாங்கக்கூடிய இந்த வெப் டேபிளை வாங்கக்கூடிய லிங்க்கு இதில் கொடுத்திருக்கிறேன். அதில் கிளிக் செய்து நீங்கள் அதன் மூலம் PDF ஃபார்மேட்டில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி எடுக்கணும் வைக்கணும்னு அதிலே சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்து மீனிங் இன் தமிழ், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், எக்ஸாம்பிள்ஸ். இந்த வினைச்சொல் 4 நிலைகளில் இருக்கும். இந்த வினைச்சொல்லினுடைய பயன்பாட்டை உங்களுக்கு திரும்பவும் நினைவு கூறுகிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு பயன்படும், ப்ரோஹிபிட்டிவ் சென்டென்ஸுக்கும் வரும், ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ்லையும் வரும், ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்லையும் வரும். அதற்கு அடுத்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு மாத்திரம்தான் வரும். பாஸ்ட் டென்ஸ் வெர்பு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு மாத்திரம்தான் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3 விதமான டென்ஸுகளுக்கு வரும். ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும். மோரோவர் பேசி வாய்ஸ், எல்லா பேசி வாய்ஸ்களுக்கும் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதுக்கு அடுத்து பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்க்கும் இது பயன்படும். பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ் என்று வரும்பொழுது அது டிரான்சிட்டிவ் வெர்பாகத்தான் இருக்க வேண்டும். ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் இது எல்லா விதமான கண்டினியூஸ் டென்ஸுக்கும் வரும். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். அதுக்கு அடுத்து எல்லா விதமான பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் வரும். ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். அதே சமயத்தில் இது பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாகவும் செயல்படும். இவ்வளவு பயன்பாடுகள் இந்த வினைச்சொற்கள் இருக்கு. இந்த வினைச்சொல்லை அடிப்படையாக கொண்டு தான் டென்சஸ் உருவாக்கப்படுகின்றன, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் உருவாக்கப்படுகின்றன. இந்த டென்சஸையும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸையும் மாணவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். நன்கு படித்து அதனுடைய அர்த்தம் என்ன என்பது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த வார்த்தைகள் வெக்காபுலரி பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ளும். அதுக்கு தான் இந்த வெப் டேபிள் போட்டிருக்கு. இந்த வெப் டேபிளை நீங்கள் டவுன்லோட் செய்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு முழுமையாக வெப் டேபிள் எங்களிடமிருந்து வேண்டுமென்றால் நீங்கள் 600 ரூபாய் கட்டினால் இந்த வெப் டேபிள் உங்களுக்கு பைண்ட் செய்து உங்கள்
அட்ரஸுக்கு கொரியர் மூலம் அனுப்பி தருவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள். இப்போ படிப்புக்கு வருவோம். 641 இது வந்து சபி அல்லது சாபமீடு. கர்சு கர்சுடு கர்சுடு கர்சி, கர்சு கர்சுடு கர்சுடு கர்சி. சி கர்சுடு ஹிம் பேட் லக். அவள் வந்து கெட்ட அதிர்ஷ்டம் என்று கெட்ட அதிர்ஷ்டம் உடையவனாக இருப்பான் என்று சபித்தாள். Past simple tense. The whole village had been cursed by a witch. அந்த பெரிய முழுமையான கிராமம் வந்து விச் அந்த சூனியக்காரியால் என்ன செய்த சாபமிடப்பட்டு இருந்தது. 642 துண்டி சுருக்கு குறை தனி. கற்றேல் கற்றேல்டு 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 கற்றேலிங் கற்றேலிங். They have curtailed spending on books. அவர்கள் புத்தகத்தின் மீது செலவழிப்பதை அவர்கள் குறைத்து இருக்கிறார்கள். அவர்கள் புத்தகத்தின் மீது செலவழிப்பதை அவர்கள் குறைத்து இருக்கிறார்கள். Present perfect tense affirmative sentence. The government has curtailed civil liberties. அரசாங்கம் சிவில் குடியுரிமை சுதந்திரத்தை குறைத்து இருக்கிறது. இது present perfect tense affirmative sentence. 643 திரையிட்டு மூடு அல்லது மறை. கற்றேன் கற்றேண்டு கற்றேண்டு கற்றேனி. They curtained the windows. அந்த சன்னல்களை அவர்கள் திரையிட்டு மூடினார்கள். Past simple tense affirmative sentence. 644 வளைந்து செல். கரு கருடு கருடு கருவி. The road curves to right. அந்த ரஸ்தா அந்த பாதை வலதுக்கு வளைந்து செல்கிறது, வலது பக்கம் வளைந்து செல்கிறது. Present simple tense affirmative sentence. 645 இலகுவாக்கு பாதுகாப்பு குழு. குசைன் குசைண்டு குசைண்டு குசைனிங். குசைன் குசைண்டு குசைண்டு குசைனிங். The government attempts to cushion the impact of unemployment. வேலையில்லா திண்டாட்டத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கு இலகுவாக்குவது அரசாங்கம் முயற்சி செய்கிறது. Cushion. The soft grass cushioned his fall. அந்த மென்மையான புல் அவனுடைய விழுந்ததை பாதுகாப்பு கொடுத்து, அவனுடைய விழுதலை பாதுகாப்பு கொடுத்து, காயமில்லாமல் பாதுகாப்பு கொடுத்து. இதில் சாஃப்ட் கிராஸு குஷன்ட் ஹிஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய கால்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 646 சுற்று சுழற்சி செய். சைக்கிளில் செல். சைக்கிள் சைக்கிள்டு சைக்கிள்டு சைக்கிளிங். ஐ யூஸ்வலி சைக்கிள் டு ஸ்கூல் ஃப்ரம் மை ஹோம். என்னுடைய வீட்டிலிருந்து நான் சைக்கிளில் பொதுவாக வழக்கமாக செல்கிறேன். ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு affirmative sentence. The washing machine cycles 100 times per second. இந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு செகண்டுக்கு 100 தடவை சுழல்கிறது அப்படிங்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கு. ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ். 647 வேகமாகவும் மெதுவாகவும் தட்டு. டேப் டேப்டு டேப்டு டேப்பிங். She tapped at her eyes with a tissue.
அவள் தன்னுடைய கண்களை ஒரு டிஷ்யூ பேப்பரால் வேகமாக மெதுவாகவும் தட்டினாள். Past simple tense. She tapped a drop of perfume behind her ears. அவள் மெதுவாக அவளுடைய காதுகளுக்கு பின்னாடி ஒரு ட்ராப்பு பெர்ஃப்யூமை வந்து மெதுவாகவும் வேகமாகவும் தட்டினாள். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் பங்கெடுத்துக்கொள். டேபிள்டு. He only dabbled in politics. அவன் அரசியலில் பங்கெடுத்து கொண்டான். She dabbled with the drugs at university. அவள் யூனிவர்சிட்டியில் வித் ட்ரக்ஸ் அப்படின்னா மெடிசின் சம்பந்தமாக பங்கெடுத்து கொண்டாள் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். டேபிள். அதுக்கு அடுத்தாப்பில் 649 அணைக்கட்டு, கட்டுப்படுத்து. அது டேம்டு. டேமிங். The king dammed across the river. அந்த அரசன் ஆற்றின் குறுக்கே அணை கட்டினான். He dammed extravagant expenses. அவன் வீண் செலவுகளை, ஊதாரித்தனமான செலவுகளை கட்டுப்படுத்தினான். 650 சேதம் உண்டாக்கு, சேதப்படுத்து. டேமேஜ். Many buildings were damaged in the storm. புயலில் அந்த கட்டடங்கள் வந்து சேதமாக்கப்பட்டன. அநேக கட்டடங்கள் அந்த புயலில் சேதமாக்கப்பட்டன. Smoking will seriously damage one's health. அந்த ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் வந்து ஒருசனுடைய ஆரோக்கியத்தை என்ன செய்யும்? வீணாக்கும், சேதப்படுத்தும். மேற்கொண்டு மற்ற இதை வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதே சமயத்தில் இந்த யூடியூப்புக்கு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தால் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய தூண்டுங்கள். உங்களுடைய படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்துங்கள். படித்து வாருங்கள், முன்னேறுங்கள். வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.